வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு TastyTawa வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சண்டே ட்ரீட். வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்தது. பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வாங்கியிருக்கோம். அதில் ஒரு லெக் பீஸ் கூட இருக்கு. இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் டைம் சேவ் ஆகும் நமக்கு. வேக வைக்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகட்டும். அதுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோவுக்கு கம்மியாக பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1.25 கப் அளவுக்கு இருக்குது. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1.25 கப் பாஸ்மதி ரைஸு தண்ணி ஊற்றி 2 டைம் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 இன்ச் இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சாமான் ஒன்றொன்னே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 2, கல்பாசி 1, மராட்டி முக்கு 1, ஜாதி பத்திரி 1, அன்னாச்சி முக்கு 1 போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ பிரியாணி இலை 1 எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் அப்படின்னு நினச்சோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது இந்த எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. இப்போது ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்குனது அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட் அதில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது அதை சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது புதினா இலை 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனே கரெக்டாக தான் இருக்கும். அதிகமாக காரம் வேணும்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெந்த சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம்.
பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி சிக்கன் பீசஸ் எல்லாம் வெந்திருக்கிறதுனால அது உடையாத மாதிரி நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மெதுவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1:2 ரேஷியோ, 1:2 அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். 1.25 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். சிக்கன் வந்த தண்ணி ரெண்டையும் சேர்த்து சிக்கன் வெந்த தண்ணி ஒரு கப் வந்துச்சு. அது கூட சாதாரண தண்ணி 1.5 கப் சேர்த்து மொத்தமாக 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ அடுப்பை நம்ம ஹையில் வச்சுக்கலாம். இந்த கலர் இருக்கணும். இந்த கலர் இருந்துச்சுன்னா பிரியாணி கரெக்டான காரத்தில் இருக்கும். இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். அடுப்பு ஹையில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு கரிக்கணும். உப்பு கரிச்சாதான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம். அரிசியை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இதில் நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, தம்லையே தான் வச்சு செய்ய போகிறோம். விசில் வச்சோன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். அந்த கரெக்டான பதம் நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதாரணமாக மூடி போட்டு விட்டுலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாதி தண்ணி அந்த அரிசி வந்து எடுத்திருக்கும், பாதி தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கும். இப்போவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே வந்து அரிசி எடுத்துக்கிச்சு. அரிசியும் 3/4 பதம் வெந்துருச்சு. எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலோட சேர்த்து குக்கர் மூடி போட்டுடலாம். அரிசி 80% வெந்துருச்சு. குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அரிசி நல்லா புழுங்கி வந்திருக்கு. இப்போ மேல் பார்ட்டில் இருக்கிற அரிசியை கீழ் பார்ட்டுக்கும், கீழே இருக்கிற அரிசியை மேலேயும் கொண்டு வரணும். நம்ம லைட்டாக லேஸாக மிக்ஸ் பண்ணி விடணும். கரண்டியோட பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பக்கத்தில் இருக்கிற அரிசியெல்லாம் மேலே வரணும், மேலே இருக்கிற அரிசி கீழே போகணும். இந்த மாதிரி இருந்தால் தான் எல்லா அரிசியும் ஈவனாக புழுங்கி நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் குக்கரை மூடி போட்டால் 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி அழகாக தயாராகிடுச்சு. பிரியாணி அரிசி, அந்த பாஸ்மதி அரிசி நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக அப்படியே ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். சூடாக பரிமாறுங்க தயிர் பச்சடியோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.